தமிழாக்கள் வீடு வழியே இப்படி குனிஞ்சு வளைஞ்சு வேலை செஞ்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். யானையில வந்துட்டு ரைடுமே கூட்டிட்டு போயிடும். 82வது நாள்ல இருக்கிறோம். ஒட்டுமையா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா. போட் சஃபாரி நாங்கள் அடுத்ததாக அப்படியே போக போகிறோம். ஐலசா ஃபுல்லாக மீன். ஹாய் பகவான், நல்லா இருக்குது. மரத்துக்கு மேலே வந்துட்டு இப்படி வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கணும். அதனால் அடுத்த ஆக்களுமே வந்துட்டு பூசணிக்காயை வெட்டிட்டு சைக்கிள் வால்கட்டை இருக்குது தானே, அந்த வால்கட்டையில் வந்துட்டுக்கான சரியான தமிழ் பேரை வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். யாராவது தெரிஞ்ச அங்கே விடைக்கணும் சொல்லது தானே. இப்போ ஜெரினுக்கு கல்யாணம் விட நடக்க போகுது. மாங்கல்யம் சந்தனா சதுர்புஜம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே இதை வந்துட்டு அதிகளவாக விரும்பி செய்யணும். ஆறு குளங்கள் இப்படியான இடங்களில் குளிக்கைகளை வந்துட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். காலில் மீன்கள் எல்லாம் வந்து கடிக்குது. நல்ல வடிவான நாய்க்குட்டிகள். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். தொடர்ச்சியாக பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வேனை வந்துட்டு நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு வீடு மாதிரி மாற்றி, அதாவது கேம்பர் வேன் இல்லை ஆர்வின்னு சொல்லிடணும், அதே மாதிரி மாற்றி உள்ளுக்கு மேலே சோலார் பேனல் இருக்குது, தண்ணி டேங்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பொறுத்திட்டு நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறோம். 120 நாட்கள் கொண்ட பயணத்தில் இன்றைக்கு 82வது நாளில் இருக்கிறோம். ஸோ இன்னும் மிஞ்சி இருக்கிறது 38 நாட்கள் மட்டுமே. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புது நாடுக்கு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோக்களும் இந்த சீரிஸ் முடிஞ்சோன்னே வரும். ஸோ நாங்கள் வந்துட்டு நேற்று இந்த பெட்ரோல் ஷெட்லாம் தங்கினாங்க, முந்த நாளும் இந்த பெட்ரோல் ஷெட்லாம் தங்கினாங்க. வாஷ்ரூம் வசதி எல்லாம் இங்கால இருக்குது. ஐஓசி பெட்ரோல் ஸ்டேஷனில் நீங்கள் எப்போ வேணுமானாலுமே வந்து தங்கி கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக விடுவினும். ஸோ எந்த விதமான தடைகளுமே சொல்ல மாட்டேனும். ஸோ இங்கே வந்துட்டு அப்படி தான் ரூல்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வாஷ்ரூம் தண்ணி வசதி எல்லாமே கட்டாயமாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிறோம். அடுத்ததாக போயிட்டு ஆறு உண்டோ குளம் உண்டு இருக்காம், அங்கேயும் சில வேலை குளிக்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த வில்லேஜ் சஃபாரி இருக்குது தானே, அதாவது மாட்டு வண்டியில் போயிட்டு அங்கால வந்துட்டு போட்டில் போயிட்டு நாங்கள் ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் 3-4 வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். போன வருஷம் செஞ்சு நாங்கள் இந்த சிகிரியாவை அண்மிச்ச பகுதியில் அப்படியான விஷயங்கள் இருக்குது. மாட்டு வண்டியில் போகிற அனுபவம் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த அனுபவத்தையும் பெற்றுட்டு அங்கே போயிட்டு பழைய முறையில் அந்த நெல் எடுத்து அதுக்கு பிறகு உரலில் குத்தி அரிசி எடுத்து அதுக்கு பிறகு சோறு சமைச்சிட்டு நாங்கள் அங்கே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பிதுரங்களை மலையேற போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதுதான் செய்ய போகிறோம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இமெயில் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். சரி, இதுலேருந்து இன்றைய நாள் பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம். 82வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் விடிய காலமாக கிம்பிசான்ற டவுன் இருக்குது. ஸோ சிகிரியா போகிற ரோட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இதில் நீட்டுன்னு சாப்பிட்டு நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதால் இந்த இடத்துக்கே வந்துட்டோம். கிம்பிசான்ற டவுன் இதில் போட்டிருக்கு, சிகிரியா ரோட் கிம்பிசா. ஸோ இங்கே வந்து முட்டை ரொட்டி, பராட்டா, நூடுல்ஸ், ஸோ பொல் ரொட்டியும் இருக்குது. இங்கே பாருங்க தேன் முறுக்கு இருக்குது. திருவிழா டைமில் தேன் குழல் எல்லாம் இருக்குது தானே. நூடுல்ஸும் இருக்குது. பராட்டா இருக்குது, அங்கால முட்டை ரொட்டி இருக்குது. நூடுல்ஸ் முடியப்போ முடிஞ்சது, இதுதான் மிஞ்சி இருக்குது. ஸோ அதில் இதையே எடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கு, இந்த A7 இந்த மாதிரி நம்பர்கள் போட்டிருக்கு தானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைட்டில் மாட்டு வண்டிகள் எல்லாம் நிற்கிது. ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வில்லேஜ் சஃபாரி போகிறதுக்கு. ஸோ இதில் கணக்கு இடங்கள் இருக்குது. நாங்கள் வளமையாக போகிற இடம் வந்துட்டு இங்கால தான் வரும். ஸோ நாங்கள் அந்த நம்பர் எல்லாம் நாங்கள் போய்க்கில் காட்டுறோம். அதுக்கு முன்னே இப்போ ஒரு குளத்துக்கு போகிறோம். நாங்கள் நேற்று போயிருப்போம் தானே இந்த தல்கொட்டை வியூ பாயிண்ட்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அதில் இருந்துட்டு சிகிரியாண்ட வியூவை வந்துட்டு அந்த குளத்தோடு இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த இடத்துல குளிக்கலாம். நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பின்னேற நேரம் சும்மா அந்த இடத்துக்கு வந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ போய் குளிக்க போகிறோம். இதில் பாருங்கள் போகிற வழியில் இந்த மாடுகள் எல்லாம் நிற்கிது. போகிற வழியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. யானலத்தி ஸோ இதில் இருக்குது. இரவு தான் வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் நேற்று இந்த இடத்த வந்து நாங்கள் ஸோ அதெல்லாம் இரவு சொன்னவே என்ன விஷயம்னு சொன்னால்
இந்த இடத்துல தங்க வேண்டாம்னு சொன்னவ காரணம் இங்கே அதிகளவாக யானைகள் இந்த புழக்கம் இருக்குது. ஸோ பகல் நேரங்களில் வராது, இரவு நேரங்களில் கட்டாயம் பெருமன்னு சொன்னவ. அதால் நாங்கள் தங்க இல்லை இல்லாட்டி நாங்கள் வளமையாக இந்த குளக்கரையோடு தான் நாங்கள் படுக்கிற நாங்கள். ஸோ சிகிரியா இந்த அண்மிச்ச பகுதியில் அப்படி சேஃப் இல்லை, அதால் நாங்கள் பெட்ரோல் செட்டில் போய் படுக்கிறோம். ஏண்டா நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கேம்பிங் பண்ண போகிறாக்கள் ஒரு கப்புள்ஸாக போனவ. ஸோ அவைக்கு மேலே வந்துட்டு யானை வந்துட்டு ஏறி செத்த சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலேயே இது கிராமிய வாழ்க்கையே வாழ்கிற மக்கள் இங்கே இருக்கணும். ஸோ இந்த புலனறுவை இப்படியான இடங்கள்ல நீங்கள் உண்மை நல்ல இடம் தானே இதெல்லாம், அதுபோல் அமைதியாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு வாகன சத்தம் கேட்குதான்னு பாருங்க. நீங்கள் புதுக்குடியிருப்பில்லை யாழ்ப்பாணத்துக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே பிரதேசவாதம் தலை விரிச்சு ஆடுது மக்களே, அதெல்லாம் அடியோட வெட்டி எறிய வேணும். வவுனியாவா யாழ்ப்பாணமான்னு இங்கே அடிபடுவாங்களோ ஒரு நாளும். அங்கால எங்கேயும் கதிரையை போட்டுட்டு இருந்துட வேண்டியதான் அவங்க அடிபடைக்க. இடைக்க போனால் எங்களுக்கு மூணு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கயாக்கிங் போட் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க, நேற்றே காட்டியிருப்போம். கயாக்கிங் எல்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். உண்மையிலே நல்ல விஷயம். இப்படியான இடங்களில் புதுசாக ஒரு விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல டூரிஸ்ட் வேறு வேணும். இந்த வியூவெல்லாம் நேற்று காட்டிட்டோம். அப்படி இதில் பாருங்க சிகிரியா தெரிய போகுது. இந்தா இதுதான் சிகிரியா மலைக்குன்று, நல்ல அழகாக இருக்குது. அதான் அந்த இடத்துக்கு இடம் வந்துட்டு ஒவ்வொரு நேரம் வரைக்கும் அது அழகு மாறுதுன்னு. பின்னேரம் தான் இது வடிவாக இருந்தது. நேற்று பொன்மாலை பொழுதில் நாங்கள் வந்தோம். மாலை பொழுது இதெல்லாம் மேப்பில் ஆல்ரெடி மார்க் தான். நாங்கள் பிளான் என்ன நேற்று வாங்க வராட்டி சைக்கிளில் வரதானே. ஐயோ இதில் பாருங்கப்பா, குட்டி நாய்க்குட்டி நிற்கிது இதில். இதுதான் குட்டி போட்டிருக்கு போல. அதான் பாவம். நேற்று இதில் வந்து நாங்கள் 3 நாய்க்குட்டி நின்றது. இதில் பாருங்க இப்போ 4-5 நாய்க்குட்டி நிற்கிது. நல்ல வடிவான நாய்க்குட்டிகள். இதே யாழ்ப்பாணம் வந்தா வீட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். முந்தி பள்ளிக்கூடம் முடிஞ்சு போயிருக்க வீட்டை நாய்க்குட்டி சேர்ந்து கொண்டே இருக்கும். அம்மா பேசாத பேச்சா பேசுவா. பாவம். தோய் பாப்பா பின்னேற மாதிரி இதுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து வைப்போம். இதுல ஆழத்தை பாருங்க மக்களே, நேற்றே காட்டியிருப்போம். படி இருக்கா இல்ல? படி இருக்கு, இதுல கவனம். காலில் மீன்கள் எல்லாம் வந்து கடிக்குது. உள்ளுக விட்டு இடறா இருக்கு. ஃப்ரீ ஃபிஷ் தெரப்பி. உள்ளுக விட்டா போன அவ்வளோதான் போயிடும். கணக்க மீன்கள். இதில் இந்த வியூவோட சேர்ந்து அப்படி இதில் கயாக்கிங் போயிடும் பாருங்க, எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இஞ்சாலையும் போயிடும். போய்க்கல அதில் நிற்கணும். நான் என்ன மாதிரி விலை, எவ்வளோ மனத்தியாளத்துக்கு என்ன விலைன்றதை கேட்டுட்டு சொல்கிறேன். நல்ல சீனரியான இடம். மக்களே கரநாளைக்கு பிறகு வடிவா முதுகெல்லாம் தோச்சாம். ஐயோ இவ்வளவு ஒரு சூப்பராக இருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நேற்று வந்து குளிச்சனா, இந்த ஊர் மக்களும் இங்கே தான் குளிக்கணும். ஓகே, இப்போ நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு திருப்ப போய் கொண்டிருக்கிறோம். இனி இதில் இருந்துட்டு நாங்கள் போயிட்டு வில்லேஜ் சஃபாரி டைம் வரைக்கும் நாங்கள் போவோம். நல்லா பின்னேரம் போவாங்க, ஒரு 3 மணி அந்த டைம் போவாங்க. ஒரு 10 மணி அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்களுமே அதையோட சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி விலை விவரங்கள் இப்போ இருக்குது,
எல்லா விஷயங்களையுமே நாங்கள் போயிட்டு பார்ப்போம். கயாக்கிங் இருக்குது, இதில் ஒரு அண்ணா நிற்கிறார். கயாக்கிங் என்ன விலைன்றதை கேட்டு பார்ப்போம். அதில் பாருங்க தாமரை பூ இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு போட்லாம் போவோமா? பரவாயில்லையே. அங்கே உள்ளது தெரியாண்ணா, நான் கயாக்கிங் இது வரைக்கும் இங்கே இலங்கையில் போயில்லை. ஒரு மணத்தியாலத்துக்கு 5000 ரூபா. போட்டுக்கு ஆளுக்காண்டுகளுங்க. 2 பேருக்கு 5000 அதில் உள்ள கயாக்கிங். இதுக்கு 4000. இந்த மாதிரி போட்டில் போயிட்டு உங்களுக்கு வியூவை காட்டுறேன்னு சொன்னால் இதை எவ்வளோ சொன்னவர்? இது 4000 ரூபா. ஸோ இதுலேயும் எத்தனை பேரும் போகலாம். ஒரு ஆளுக்கு தான் 5000 நினச்சினா, ஒரு கயாக்கிங் போட்டுக்கு வந்துட்டு 5000 ரூபா. ஸோ 2 பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கயாக்கிங் போட்டில். சும்மா ஜாலியாக இதில் ஒரு 1 ஹவருக்கு இப்படியே போயிட்டு சிகிரியா வியூவை எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா இதையுமே செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஐயே. நாங்கள் இப்போ குளிச்சுட்டு திரும்ப போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ இடத்துல குளித்தாலும் இந்த மாதிரியான இந்த ஆறு குளங்கள் இப்படியான இடங்களில் குளிக்கல வந்துட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு எங்கேயாவது நல்ல இடம் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஷவர் இருக்கும், இல்லாட்டி உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு பக்கத்தில் வந்துட்டு இப்படியான குளங்களில் நீங்கள் கட்டாயமாக ஒருக்கா குளிச்சு பாருங்க, நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். குறிப்பாக வந்துட்டு வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்படியான இடங்களையும் வந்துட்டு காட்டுங்க. அதை தான் நாங்கள் திருப்பவே சொல்லிக்கொள்கிறோம். சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் போயிட்டு அந்த வில்லேஜ் சஃபாரியான அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஒரு இடங்களை பாருங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த வில்லேஜ் சஃபாரி செய்கிற அந்த இடத்துக்கு தொடக்க புள்ளிக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாட்டு வண்டியில் போயிடும். ஆள் ஓடிக்கொண்டு போகிறார் பாருங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் இல்லை தானே. ஸோ அதை வந்துட்டு இப்படியான விஷயங்களை என்ஜாய் பண்ணுவேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க இதெல்லாம் பார்த்து வளர்ந்தது. ஆனால் இப்போ ஊர் வழியே எல்லாம் இல்லை. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து இப்படி மாட்டு வண்டியில் வச்சுருந்தவன். சிங்ககிரி வில்லேஜ் டூர் நம்பர் 4 போட்டிருக்கு. இதே மாதிரி கணக்க கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன், அதாவது சிகிரியா தம்புள்ளையில் இருந்துட்டு நீங்கள் சிகிரியா போகிற அந்த ரோட் இருக்குது தானே. ஸோ இதில் இருந்துட்டு ஒரு 2-3 கிலோமீட்டரில் சிகிரியா போகிற வழியில் தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக வந்தீங்கன்னா இதில் செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய்க்கொள்ளுங்க. ஸோ இதில் நாங்கள் வளமையாக இந்த சிங்ககிரி வில்லேஜ் டூர் 4ஆம் நம்பரில் தான் செய்கிறோம் நாங்கள். ஸோ இதில் நாங்கள் இப்போ புக் பண்ணிவிட்டு போக போகிறோம். ஸோ ஆளுக்கு வந்துட்டு 2500 ரூபா வாங்கினோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இதில் வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இடமுமே இருக்குது. ஸோ நாங்கள் இதில் வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே புக் பண்ணிவிட்டு வலிக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துலையே கொண்டு விடுவினும். உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வந்துட்டு தருவினம், அந்த வீட்டில் சமைச்ச மாதிரியான சாப்பாடு தருவினம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது தானே, இந்த மாட்டு வண்டியில் உங்களை கூட்டிகிட்டு போயிடணும் முதலாவதாக. அதுக்கு பிறகு இப்படி போட்டில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடணும். அப்போ நீங்கள் இந்த சிகிரியாண்ட வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி சமையல் சாப்பாடு எல்லாம் நீங்களுமே சமைச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே இதை வந்துட்டு அதிகளவாக விரும்பி செய்யணும். ஸோ டூர் கைட் வந்துட்டு இவையும் கூட்டிகிட்டு போக போகிறார். வெளிநாட்டு ஆக்களுக்கும் உள்நாட்டு ஆக்களுக்கும் வந்துட்டு விலையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்களே இங்கே வந்துட்டு பார்கெயின் பண்ணிவிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு உடனே எங்களை வந்துட்டு மாட்டு வண்டியில் முதலாக கூட்டிகிட்டு போயினோம். ஸோ 4 பேருக்கு நாங்கள் பே பண்ணுறோம். ரெட்டை மாட்டு வண்டி, சில இடங்களில் ஒற்றை மாட்டு வண்டியிலுமே இருக்குது. அங்கால சுற்றுலா பயணிகளுமே போயிடும் முன்னுக்கு, நாங்களும் இங்கால அப்படியே போகிறோம். இதில் ஹலோ இதில் எதுண்டாலும் ஓகே, 2 மாடு தான் நல்லது. இப்போ வந்துட்டு இதில் ரெட்டை மாட்டு வண்டியில் நாங்கள் போகிறோம். பின்பக்கத்தால் தான் ஏறுவோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது நடுவில் தான் இருக்க சொல்லுவீங்க. மாடுக்கும் பாவம் அது லோடு ஏறக்கூடாதானே.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஓலையால் அப்படியே வேஞ்சி கிடுகன்னு சொல்லுவோம். ஸோ கிடுகால் இப்படி வளைச்சி இதில் தடியலால் கட்டி மேலே வந்துட்டு இப்படி போட்டிருக்கணும். ஒன்றுக்கு வேற சொல்கிறாரு. மாடு பாவம் நான் இங்க பிடிக்கிறேன் மாட்டேன். இதுல வந்து நாங்கள் ஓடியும் பார்க்கலாமா? வாங்க அப்படியே நிச்சயம் வாங்க. பழங்காலத்தில் போகிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாட்டு வண்டி சவாரி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் எடுத்தோம்னு சொன்னால் வலக்கை பக்கமாக திரும்புவார். இங்கே வருகிறார். இடக்கை பக்கம் எடுத்தோம்னு சொன்னால் இடக்கை பக்கத்தால் போவார். இதுதான் ஸ்டியரிங். முன்னுக்கு இருந்து போய்க்க இதே மாதிரி தான் வியூ. உண்மையிலேயே இதை வந்துட்டு டூரிசத்துக்காகத்தான் இப்படி வச்சிருக்கணும். ஸோ உங்களுக்குமே இப்படி காட்டுறதுக்காகத்தான் நாங்களுமே வந்துட்டு இப்படி மாட்டு வண்டியில் பயணம் செய்து காட்டுறோம். நல்லா இருக்குது, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். பழங்காலத்தில் இப்படித்தானே எங்கள் ஆக்கள் பொதிகள் சுமைகள் எல்லாத்தையுமே கொண்டு திரிஞ்சவ போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்போவுமே அந்த டூரிசத்துக்காக இப்படி வச்சிருக்கணும். முன்னுக்கு பாருங்க வெளிநாட்டு பயணிகளும் வந்துட்டு அதில் போயிடும். கணக்கு பேரை வந்துட்டு இப்படி ஒரு சுழற்சி முறையில் கூட்டிகிட்டு போயிடும். இங்கே வந்துட்டு இந்த கவுண்டரில் நாங்கள் காசு கொடுத்தோம்னு சொன்னோம்டா தெரிஞ்ச ஆக்களுக்கு இப்படி விடுவினோம். ஸோ இவைக்கு வந்துட்டு அவைக்குரிய பங்கு காசு வந்து போய்க்கொள்ளும். ஸோ இது வந்துட்டு சேர்ந்து வேலை செய்யணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பாருங்க, எவ்வளோ ஒற்றுமையாக சேர்ந்து வேலை செய்யணும்ட்டு. இதுவே கொண்டு போயிட்டு போட்காரர்கிட்ட விடுவினோம். பிறகு போட்காரர் வந்துட்டு எங்களை கொண்டே சமைக்கிற இடத்த விடுவினோம். ஸோ சமைக்கிற ஆக்கள் மாட்டு வண்டி, அடுத்தது போட்காரர், அடுத்தது திருப்ப ஆட்டோவில் கொண்டு வந்து ஆரம்பித்த இடத்துலேயே விடுவினோம். ஸோ இவ்வளோத்துக்கும் சேர்த்து குடிக்கணும். ஸோ அது வந்துட்டு இங்கே உள்ள ஆக்களுக்குமே வந்துட்டு ஒரு உழைப்பு தானே. சரியா? ரெடி. சரி, இந்த மாட்டு வண்டியில் ஓடுற அனுபவத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால ஓகே, இப்போ எங்களோட வந்த ஆக்களுமே மாறி மாறி ஓடுறோம். இதுதான் சீட். ரைட். ஓகே, அந்த தலானி அடி போட்டிக்கு இருந்த மாதிரி அந்த ஞாபகம் வருது. இதுதான் எங்களோட ஸ்டியரிங். இது வந்து இடப்பக்கம் திரும்பணும்டா, இதை இழுக்கணும். அது வந்து சிங்களத்துல மக் மக் மக்கன்னு சொல்லினோம். போன முறை இப்படித்தான் நான் முன்சிஃபோட வந்தது. 2வது தடவை வந்துட்டு முன்சிஃப் மக் மக் மக்கண்ட மாடு பெருண்டடிச்சலாம் ஓட வலிக்கிட்டு. யாழ்ப்பாணத்துல ஏண்டா யாழ்ப்பாணம் அப்படியே நின்று இங்க கிட்டடா. அங்க வேறங்க ஒற்றை மாட்டு வண்டியில இருக்கு. யாழ்ப்பாணத்துல ஏண்டா ஹை ஹை சூ சூ வேண்டா ஓடும். இது பக் போனதண்ணா அக்டோபர் போடணும் போன எனக்கு வண்டிலுக்கு. அந்த காலத்துல சொக்கச்சோறு இல்ல ஒண்ணும் இல்ல, அடிக்குது அப்படியே. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அப்படி கிண தூரத்துக்கு அப்படி கூட்டிட்டு போயிடும். புவனேஸ்வரன் நான் சொல்றேன் மாடு பாவம்னு சொல்லி. உண்மையா பாவம் தான். அதான் எங்களுக்கு மேல தாச்சி வந்துருக்கு. அதான் அடுத்த முறை லேண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷமாக இதில் பயணம் செய்து கொண்டிருக்கோம். 10 நிமிஷம் வருமேண்டா கிண தூரமாக அப்படியே இதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பாருங்க மாட்டுக்கெல்லாம் இதில் குறி வச்சிருக்கணும். உங்களை கொண்டு வந்து இப்போ ஒரு இடத்துல இப்படியே விடுவினம். விட்ட உடனே இங்கால நடந்து கொஞ்சம் தூரம் போக வேணும். போன உடனே போட்டில் சஃபாரி செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 தொடக்கம் 2 கிலோமீட்டர் மட்டத்துக்கு இப்படி மாட்டு வண்டியிலே வந்த நாங்கள். ஸோ இதில் இருந்துட்டு வலிக்கிடுவோம் அடுத்த இடத்துக்கு. கடைசியாக நாங்கள் வந்துட்டு இந்த குளத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த குளத்தில் இதில் இருந்துட்டு போட் சஃபாரி நாங்கள் அடுத்ததாக அப்படியே போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டில் ஏற்கனவே 2-3 குரூப்பாக அப்படியே போய்கொண்டிருக்கணும். எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதிலேருந்து பார்க்கலே சிகிரியாவினுடைய வியூ பாயிண்ட் வந்துட்டு அப்படியே தெரியும். இன்றைக்கி வளமைக்கு மாறாக கணக்க பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான இடங்களை வந்துட்டு எங்கட பகுதிகளிலுமே தாராளமாக வடிவாக செய்யலாம். செஞ்சோம்னு சொன்னால் எங்கட பகுதிகளுக்குமே ஆட்கள் வருவினோம். ஸோ இது வந்துட்டு கன வருஷமாக இருக்கிற விஷயங்கள். இப்போ தான் பூமானது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு கணக்க பேர் இந்த இடத்துல வந்துட்டு வீடியோக்கள் எல்லாம் போட்ட பிறகு கணக்க பேர் வந்துட்டு இந்த இடங்களை பார்க்க வரினோம்.
எங்கடாக்களுமே கணக்க பேர் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துல செய்கிறதுக்கு வந்திருந்தவ. அங்கே தொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிகிரியாவோட வியூவுமே இதில் இருக்குது. எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு கணக்க பேர் இந்த இடத்துல வரையணும். ஸோ வரதால் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ரௌடாக தான் இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே. ஸோ இதுலேருந்து வந்திருக்கிறாக்கள் எல்லாம் ஜப்பான்லேருந்து வந்திருக்கணுமா. பேலன்ஸ் ஆயிருங்க. நீ கயிறுங்க அங்கே மாதிரி இது பேலன்ஸ் ஆகிடுது. பேலன்ஸ் ஆகிடுதா போட் அவன் வெயிட்டுக்கு அவன் அங்கே இருந்த பரவாயில்ல. பேலன்ஸ் ஆயிருக்கு. ஐ எம் நாட் அங்கிள் ப்ரோ. யூத் நே யூத் நே வண்டியோட ஒட்டுமொயா 2 மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா. சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு போட்டும் ஓடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருந்துட்டு ஓடுவோம். கயாக்கிங் தான் பண்ண முடியலை, இது ஃப்ரீ தான். ஏலேலு ஐலசா ஏலேலு ஐலசா சூப்பராக இருக்கு. ஆனால் எனக்கு தான் பெருசாக அவ்வளோ ஓட தெரியாது. அன்னை விட நான் கூட வலிக்க முடியாது. அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிகிரியாண்ட வியூ தெரியுது பாருங்க. அந்த பக்கம் திருப்பி காட்டுங்க. சிகிரியா கொன்று நாங்கள் நிற்கிற இடங்கள்ல எல்லா பக்கத்துலேயும் அப்படியே தெரியக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இப்போ இதில் நாங்கள் போன உடனே அடுத்ததான் இந்த தாமரை இலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பி, அதே நேரத்தில் இந்த மாலை, இப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்து தருவினோம். அதெல்லாம் இந்த இடத்துல தாமரை இலையே காண கிடைக்குது இல்லை. இதில் பாருங்க, அந்த தாமரை இலையிலையும் அந்த பூவிலையும் வந்துட்டு தொப்பி மற்றது மாலை மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு தருவினோம். இதில் பூவில் வந்து மாலை செய்யணும், சில வேலை இலையெல்லாம் தொப்பி செய்ய தரணும். ஒரே ஒரு பூ தான் கிடைச்சது. நான் ஒன்று வேணுமா 4 தர வேண்டாம், ஒன்றே காண வேண்டு விட்டுட்டோம். இந்த இயற்கையை வந்து பாதிக்காத வரையில் நாங்கள் ரசிப்போம். அதில் பாருங்க, அது அப்படி இப்படி விரிச்ச உடனே அப்படி மாலை மாதிரி வந்துடும். ஜெரினுக்கு கல்யாணம் விட்டு நடக்க போகுது. மாங்கல்யம் சந்தனா சதுர்புஜம். கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். கையில வச்சுக்க. கணக்கு பேர் வந்துட்டு இந்த இடத்துல சுற்றுப்பயணம் வர்றது, தண்ணியும் குறைவு, அதால் வந்துட்டு அது நீட்டாக வளரைவ. ஸோ இப்படியான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்த வரைக்க. போட்டில் போறாக்கள் எல்லாம் துடுப்பு போடணுமே, போடுங்க. கேட்டு பார்ப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு இப்படி போவீங்கன்னு சொல்லி. எத்தனை பேராமண்ணா? 5 பேர். வாராக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடணும்னு சொன்னவே. அதான் ஆக்களை அவை எண்ணு கணக்கான இல்லை, வாராக்களை கூட்டிட்டு போயிடும். இன்றைக்கு வெள்ளி சனி ஞாயிறு, அதால் வந்துட்டு கணக்க பேர் வெறியணும். இப்போ அண்ணாட்ட கேட்டுனாங்க, அண்ணா வந்துட்டு திருப்ப தனியாக தான் துடுப்பு போட்டுக்கொண்டு இந்த இடத்துல இருந்துட்டு போகணுமாம். ஸோ நீங்கள் டூரிசம் வந்து பார்க்க அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் உழைக்கணும்.
ஸோ அந்த அண்ணாக்குமே வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்துட்டு கொடுத்தேன்னா ஏண்டா கஷ்டம் தானே இப்படியான இடங்களில் வந்துட்டு ஆக்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு வருவினோம். ஸோ அவையுமே வந்துட்டு இப்படி சேர்ந்து தொழில் செய்கிறதால இந்த வருமானம் வரும். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பேர் வரையும். நைட்டு சிகிரியாவுக்கு கணக்கு பேர் வந்தது இந்த காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை முஸ்லீம்ஸ்களுடைய ஒரு விடுமுறை நாள், சனி ஞாயிறு. ஸோ பஸ் எடுத்துகிட்டு வலிக்கிடுவினும். ஸோ நீங்களுமே இப்படி வந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓலையால் வேஞ்சு சின்னனா வீடு மாதிரி இருக்குது. ஹாய் பவான். இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு வந்துட்டு மண்ணால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இப்படி வச்சுருக்கணும். மேலே வந்துட்டு ஓலையால் அப்படியே வேஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து உள்ள இடனை வந்த உடனே இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பழைய காலத்தில் நெல்லை வந்துட்டு குத்தி அரிசியாக்கி சமைக்கிற மாதிரி ஃபுல்லாக செஞ்சு காட்டிக்கணும். உரலில் வந்து போட்டுட்டு இடிக்க போயிடும். இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்களுமே வந்துட்டு இதைக்கு உதவி செய்யலாம். உதவி செஞ்சு நாங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா நீங்களுமே வந்துட்டு இப்படி இதைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ முந்தி வந்து சின்ன பிள்ளையில இந்த அம்மா வந்துட்டு இப்படி எல்லாம் இதண்டைக்கு நாங்கள் ரெண்டு பக்கத்தில் பார்த்து கொண்டிருப்போம். இப்போ கனகாலம் ஆகிட்டு இப்போ எல்லாமே மெஷினரி, அதால இலகு ஆகிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நோய்கள் அதுகள் எல்லாமே வருது. முந்தி அந்த காலங்களில் இப்படி தானே வேலை செய்யணும். இப்போ வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்துட்டு கன வருஷம் இருப்பினும் வயசு வேலை செஞ்சு இது போட் தள்ளி வைத்தது, வலிச்சுட்டு வந்ததால வைத்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் இடித்த அரிசி, அதாவது நெல்லில் இருந்துட்டு அப்படி அரிசியை பிரித்து எடுக்கணும், புடைக்கணும். சுலகு தானே, சுலகில் இருந்துட்டு அப்படியே புடைச்சி எடுக்கணும். அரிசி வந்துட்டு பாருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அரிசியை வந்துட்டு மாவாக்கினோம். பழங்காலத்தில் இதைத்தானே பாவிக்கிறவ. ஸோ இதுக்கான சரியான தமிழ் பேரை வந்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது தெரிஞ்ச அங்கே வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணி பாருங்க. சுத்துங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே எதுக்கால கூட இப்படி சைட்டில் வந்துட்டு அப்படி அரைச்சி சைட்டில் அப்படி மாவா அப்படி கொட்டுவீங்க. அப்படியே இந்த இடங்கள்ல என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை அப்படியே சுற்றி பார்ப்போம். இங்கால பாருங்க மேலே ஏறக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. மற்றது இங்கால அந்த குளம், நாங்கள் வந்த குளம் இருக்குது. அந்த குளத்தோட அப்படியே சின்னனா இப்படி ஒன்று போட்டிருக்கணும். நல்லா இருக்குது, பழங்காலத்தை நினைவு ஊறுற மாதிரி இருக்கும். ஸோ கிணவர் வந்துட்டு இப்படியான வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் திருப்ப வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நானே இந்த இடத்த 2வது தடவை வந்திருக்கேன். இது 3வது தடவை உங்களுக்காக வீடியோ போடுறேன். தமிழாக்கள் வீடு வழியே இப்படி குனிஞ்சு வளைஞ்சு வேலை செஞ்சால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் கன வருஷம் வாழலாம். பழைய எங்களோட அம்மா காலத்தில் இருந்த மாதிரி கன வருஷம் வாழலாம். ஸோ குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்யுங்க. சின்னனா ஒரு விளக்கு இருக்குது, குப்பி விளக்கு எல்லாம் இருக்கும். இந்த சைக்கிள் வால்கட்டை இருக்குது தானே, அந்த வால்கட்டையில் வந்துட்டு திரியை போட்டுட்டு எரிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பழங்காலத்தில் இருந்தது. முந்தியெல்லாம் இதில் எல்லாம் நானே படிச்சிருக்கிறேன். ஸோ மண்ணெண்ணெய் லாம்பு இருக்கும். இங்கே அரிக்கன் லாம்பு இருக்குது பாருங்கள். இது ஹரிக்கேன் லேம்ப். அதை வந்துட்டு அரிக்கன் லாம்புங்கடாக்கள் சொல்லி அது இப்போ அரிக்கன் லாம்பே ஆகிட்டு. ஹரிக்கேன் இருக்குது தானே, அந்த சூறாவளி அந்த காற்று அடித்தாலுமே வந்துட்டு இது அணையாமல் இருக்கிறதுக்கு மாதிரி தான் இந்த விளக்கு டிசைன் பண்ணியிருக்கு. இந்த அடுப்பங்கரையை மட்டும் பாருங்க. இதில் வந்துட்டு களிமண்ணால் அப்படியே செஞ்சு மேலே வந்து சாணியால் மெழுகி இந்த இடத்துல சின்னனா இதில் பாருங்க சமைக்க தேவையான எல்லாமே இதுக்குள்ளே வச்சிருக்கணும்.
இதில் வந்துட்டு அப்படியே தேங்காய் வந்துட்டு திருவினேன் திருகலையில் முந்தி இப்படித்தான் திருவுறது. இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு மோட்டர் பூட்டின மாதிரி எல்லாம் வந்துட்டு. ஸோ பழங்காலத்தில் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு வந்துட்டு இதுவுமே வந்துட்டு பெரிய ஒரு காரணி தான். இதில் பாருங்க அந்த புது நெல் இருக்குது தானே, அதை வந்துட்டு பூசணிக்காயை வெட்டிட்டு மேலே வாய்ப்பக்கத்தை வெட்டிட்டு அதை வந்துட்டு ஒரு குடுவை மாதிரி பயன்படுத்தி கட்டி வச்சிருக்கணும். இதில் நெல்மணி எல்லாம் அப்படியே வச்சிருக்கணும். இங்கே திருகாணி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் பேர் கேட்டிருந்தேன் நான் இது என்ன பேருன்னு சொல்லி. ஸோ யாராவது கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு உண்மையான பேர் வந்துட்டு திருக. ஆட்டுக்கல்ன்றது வந்துட்டு இந்த உளுந்தெல்லாம் வந்துட்டு அரப்பினம் தானே, ஸோ அதுதான் ஆட்டுக்கல். ஸோ இது வந்து திருகை என்று சொல்கிறது. கொஞ்ச நேரம் நாங்கள் இதில் வெயிட் பண்ணின உடனே சமையல் எல்லாமே முடிஞ்சுது, சாப்பிட போகிறோம். என்ற அடுத்தடுத்த ஆக்களுமே வந்துட்டு இங்கே புக் பண்ணியிருப்பினும். ஸோ அவையுமே வருவினோம். இதில் மேலே இதில் ஏறி பார்க்கணும் போல இருக்குது, எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி ஏறி பார்ப்போம். உடஞ்சி விழுமோடு தான் பயமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே. இரவில் பேசாமல் இந்த இடத்துலையே படுக்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்குது. மரத்துக்கு மேலே வந்துட்டு இப்படி வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கணும். சூப்பராக இருக்குது, காற்று அடிக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து பார்க்க வியூ. சொர்க்கம். நல்ல காற்றடிக்குது. மண் சட்டியில் இப்படியே வாழை இலையை போட்டுட்டு இங்கால சோறு, இங்கால சம்பல், வெண்டைக்காய் கறி, இங்கால பீட்ரூட், மீன் பொரியல் எல்லாமே இருக்குது. ஸோ அப்பளமும் இருக்குது. சாப்பாடு பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மீன் பொரியல், சம்பல், இங்கால பார்த்திங்கன்னா பீட்ரூட், ஸோ எல்லாமே போட்டு கறிகள் கூடவா சோறு குறைவாக போட்டு ஒரு சாப்பாடு. சாப்பாடு வந்து உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த சிரட்டையிலேயே சின்னனா ஒரு கைப்பிடியோட தண்ணி குடிக்கிறதுக்கு இது மாதிரி இருக்குது. மண்பான தண்ணி நல்ல குளிராக இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டு முடிஞ்சோன்னே அப்படியே பழங்களும் வெட்டி கொண்டு தந்திருக்கணும். ஓட்டமில்லனும் வாழைப்பழமும். சரி, இதில் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்க. உண்மையிலேயே கடை சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க இந்த நெஞ்செறிவு, ஆசிட் வந்த மாதிரி இப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்துட்டு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நிறைவான சாப்பாடு கொஞ்சமாக இருந்தாலுமே வந்துட்டு கறிகள் எல்லாம் கூட போட்டு நல்ல நிறைவான சாப்பாடு. புவனேசனா சாப்பாடு எப்படி இருந்த? சூப்பர். என்ன அதான் அளவான கறி, அளவான சாப்பாடு, கூடவும் சாப்பிட்டு இட்டு முட்டாகி நித்திர வந்து அப்படியே படுக்கிறத விட இது வந்துட்டு கணக்கான சாப்பாடு, ஆரோக்கியமாக இருக்கலாம். அதான் மேலே ஏறி பார்த்தீங்களா, நல்லா இருந்தது. மர வீடு மேலே வந்து மர வீடு சூப்பராக இருக்குது. ஒரு நாள் இப்படி எங்கேயாவது இங்கே booking.comல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. booking.com இருக்குது. சிகிரியா வன்மிச்ச பகுதியெல்லாம் இப்படியான வீடுகள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு தங்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ அடுத்த ஆக்கள் வந்துட்டு இங்கே வரினம். நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து விடைபெற்று போகிறோம். தேங்க்யூ. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டு அப்படியே போகிறோம். இங்கால அடுத்த ஆக்களுமே வந்துட்டு வந்துட்டோம். 5 பேருக்கிட்ட வந்திருக்கிறோம். ஸோ இப்படி வந்துட்டு ஆக்கள் வேற வேற வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே காட்டுக்கணும். நாங்கள் இதில் இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு சொன்னால் இதில் ஆட்டோ வரும். ஆட்டோ வந்து எங்களை ஏற்றி கொண்டு போய் ஆரம்பித்த இடத்துக்கே விடுவினோம். நாங்கள் அப்படியே போகிற வழியில் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இவையே வந்துட்டு இங்கே பயிற்சியை செய்யணும். சில தக்காளி பழம் எல்லாம் இவையே வந்துட்டு சின்னனா தோட்டம் மாதிரி செஞ்சு இப்படி சைட்டுக்கு இருக்குது. நல்லா இருக்குது. இயற்கையோடு சேர்ந்து வாழினம். இவைக்கு வீடு எல்லாமே வந்துட்டு இது தான். இவைக்கு பின்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த பிள்ளைகள், கணவன் மாதிரி எல்லாருமே இருக்கணும். முழுமையாக இங்கால தோட்டங்கள் தான் பாருங்க.
அப்படியே இதில் வந்துட்டு ஆட்டோவில் ஏற்றி உங்களை ஆரம்பித்த புள்ளியிலே வந்துட்டு கொண்டு விடுவோம். நீங்கள் மேலதிகமாக உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் டிப்ஸ் கொடுக்கலாம். நாங்கள் வந்துட்டு இந்த சமைச்சு தந்த அந்த அம்மாவுக்கும் போட்டில் கூட்டிகிட்டு வந்த ஆட்களும் கொடுத்த நாங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. போய்கொண்டிருக்கிறோம். இங்கால பாருங்க, இங்கால புகையில எல்லாமே பயிர் செய்திருக்கிறோம். ஓகே, ஆட்டோவில் கொண்டு வந்து உங்களை எங்கே ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துலையே விட்டு விடுவினோம். ஸோ இதுதான் இந்த பேக்கேஜில் இருக்கிற விஷயம். ஸோ நீங்களும் இங்கே வரைக்கல கட்டாயமாக இப்படியான விஷயங்களை செய்து கொள்ளுங்க. உங்களை பிள்ளைகளுக்குமே வந்துட்டு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நாங்கள் பழங்காலத்தில் அனுபவித்த விஷயம். இப்போ நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்க பார்த்து நாங்கள் மாட்டு வண்டி அதுக்கு பிறகு பார்க்குறதே இல்லை. ஸோ அதே மாதிரியான ஒரு அனுபவம் வந்துட்டு இருக்கும். உங்களை அதாவது பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் திருப்ப நீட்டு பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்போம்னு நம்புகிறேன் இந்த வீடியோவுடாக. இதில் பாருங்க, இந்த சிகிரியாவை அண்மிச்ச பகுதியில் வந்துட்டு இப்படி யானையில் வந்துட்டு ரைடுமே கூட்டிகிட்டு போயிடும். நல்லா இருக்குது பாருங்க. இங்கால பாருங்க, சிகிரியாண்ட வியூ பாயிண்டோட சேர்ந்து இங்கால சின்ன சின்ன ஒரு கஃபேட்டேரியா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகிரியா குன்று தெரியும். நான் ரங்கி காட்டுறேன். இதால் அப்படியே சிகிரியா குன்று தெரியுது. இந்த பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. பயங்கர விலை கூட. ஸோ இந்த வியூக்காகவே விலை கூட. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எங்களுடைய பயணத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.